வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். சாலிட் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆன் தி பேண்ட் கேப் 3 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணோம். என்னென்னா கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸை ஃபர்தராக நம்ம இன்னும் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அட் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா பியூர் செமிகண்டக்டர்ஸ். இந்த பியூர் செமிகண்டக்டர்ஸில் எப்படி நம்ம வந்து கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னா அதில் வந்து கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் வந்து என்ன செய்யாதுன்னா ரூம் டெம்பரேச்சரில் கண்டக்ட் பண்ணாது, அதோட டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் அது வந்து என்ன செய்யும்னா கண்டக்ட் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் மெட்டீரியல் அப்படின்னு பேர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் நம்ம சார்ஜ் கேரியர்ஸ் பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கரண்ட் கிடைக்குது. ஸோ செகண்ட் டைப் வந்து என்னதுன்னா எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸ். எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸ் வந்து இம்பியூர் செமிகண்டக்டர்ஸ். இன் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸால தான் நமக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு தெரியும். இந்த கரண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அங்கே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இம்ப்யூரிட்டி ஆட்டம்ஸ் ஆர் ஃபாரின் ஆட்டம்ஸை ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த பியூர் செமிகண்டக்டர் ஆர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸோட கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ்க்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டோப்பண்ட். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்னதுன்னா டோப்பிங். இப்போ சிலிக்கனோட அட்டாமிக் நம்பர் வந்து 14. ஸோ இதை வந்து KLM ஷெல்லில் அரேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம எப்படி எழுதோம்னா 284 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ஜெர்மானியமுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 32. ஸோ இதை வந்து KLMN ஷெல்லில் அரேஞ்ச் பண்ணுறப்ப 28184 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 4 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸோட நம்ம இப்போ இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இம்ப்யூரிட்டியோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பொறுத்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் இந்த எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்ஸை இன்னும் நம்ம என்ன சொல்லலாம் 2 டைப்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டரை நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர்ஸில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். அதே மாதிரி செகண்ட் டைப் வந்து பாசிட்டிவ் டைப் செமிகண்டக்டர் ஆர் P டைப் செமிகண்டக்டர். இன் P டைப் செமிகண்டக்டர்ஸில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு, மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து N டைப் செமிகண்டக்டர் பார்க்கலாம். ஸோ N டைப் செமிகண்டக்டரில் நம்ம ஆட் பண்ணுற இம்ப்யூரிட்டியை வந்து என்ன சொல்கிறோம்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டினா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்கணும்னா 5 இருக்கணும். அதாவது குரூப் 5 எலிமெண்ட்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டோப்பண்டாக ஆட் பண்ண போகிறோம். எதோடனா பியூர் சிலிக்கன் ஆர் ஜெர்மானியமோட என்ன செய்ய போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ டோப்பண்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து P டைப் செமிகண்டக்டர் பார்க்க போகிறோம். இந்த P டைப் செமிகண்டக்டர் நமக்கு எப்போ கிடைக்கும்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்குது. ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டினா வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்கணும்னா நமக்கு 3 இருக்கணும். ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா போரான், அலுமினியம், கேலியம் அண்ட் இண்டியம். இப்போ பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறப்ப நமக்கு N டைப் செமிகண்டக்டர் கிடைக்குது. ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து P டைப் செமிகண்டக்டர் கிடைக்குது. இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு பியூர் செமிகண்டக்டர் இருக்குது. இது வந்து சிலிக்கன் செமிகண்டக்டர். சிலிக்கனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சிலிக்கன் ஆட்டம் இருக்குது. நமக்கு இங்கே வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் பார்க்க முடியுது. அதுதான் இங்கே வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா நமக்கு குரூப் ஆஃப் சிலிக்கன் ஆட்டம்ஸ் எடுத்திருக்கோம். ஈச் சிலிக்கன் ஆட்டம் வந்து சரௌண்டட் பை 4 சிலிக்கன் ஆட்டம். இப்போ இங்கே மிடில் இருக்கிற ஒரு சிலிக்கன் ஆட்டமை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா பாஸ்பரஸை போட்டிருக்கோம். ஸோ பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை 4 சிலிக்கன் ஆட்டம்ஸோட ஷேர் பண்ணுது. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நமக்கு என்னவா இருக்குது ஃப்ரீ எலக்ட்ரானை ஆக்ட் பண்ணுது. இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நமக்கு எங்கே போயிருக்கும்னா இந்த டோப்பிங் லெவலில் போயிருக்கும். இது வந்து என்ன சொல்கிறோம்னா டோப்பிங் லெவல். டோப்பிங் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே இருக்கும். அப்போ N டைப் செமிகண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம். இந்த டோப்பிங் எனர்ஜி லெவலில் போய் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இது போக நமக்கு வந்து தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரான்ஸும் இருக்குது. ஸோ இந்த செமிகண்டக்டிங் மெட்டீரியல் வந்து என்ன செய்யுதுன்னா டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி ஸோ அப்போ என்ன செய்யுதுன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து என்ன கிரியேட் ஆகுதுன்னா தெர்மலி ஜென்ரேட்டட் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஹோல்ஸ் தான் வந்து என்ன செய்யும்னா நமக்கு மைனாரிட்டி கரண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போன எலக்ட்ரான்ஸ்னால கிடைக்கிற கரண்ட் வந்து நமக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால கிடைச்ச கரண்ட்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து பி டைப் செமிகண்டக்டர் பார்க்கலாம். ஸோ இங்கே பி டைப் செமிகண்டக்டரில் நம்ம எடுத்துருக்கிற இம்ப்யூரிட்டி வந்து ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி. ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிக்கு வந்து 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை இது வந்து என்ன செய்யுதுன்னா 4 சிலிக்கன் ஆட்டம்ஸோட ஷேர் பண்ணுது. அப்போ நமக்கு வந்து ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுது. அப்போ இங்கே வந்து ஹோல் கிடைக்குது. இது மாதிரி நம்ம நிறைய போரான் ஆட்டம்ஸை ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து லார்ஜர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிடைக்குது. இந்த லார்ஜர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்னால வர கரண்ட் தான் நமக்கு என்னதுன்னா மெஜாரிட்டி கேரியர்னால வர கரண்ட். இந்த கரண்ட்டோட அளவு தான் இங்கே எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்கும். ஸோ இது போக நமக்கு இங்கே வந்து தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரானும் இருக்கும். ஏன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணுறது மூலமாக என்ன செய்யுதுன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ணுது. ஸோ அங்கே அப்போவும் நமக்கு என்ன செய்யுதுன்னா ஹோல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸைட் பண்ண எலக்ட்ரான்ஸை தான் என்ன சொல்கிறோம்னா தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். இந்த தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரான்ஸ்னால கிடைக்கிற கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும். இப்போ நமக்கு சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியமுக்கு பேண்ட் கேப் தெரியும். சிலிக்கனுக்கு வந்து பேண்ட் கேப் வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட், ஜெர்மானியமுக்கு வந்து 0.7 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் சிலிக்கனில் நம்ம எப்போ கொடுக்குற எனர்ஜி வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்குதோ அப்போ தான் என்ன செய்ய முடியும்னா நமக்கு வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து எக்ஸைட் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு ஜெர்மானியமில் பார்த்தோம்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வேலன்ஸ் பேண்ட் எலக்ட்ரான்ஸை கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ண முடியும். இதே நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் வந்து டோனர் லெவல்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் டோனர் லெவல் டு கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ வேணும்னா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் போதும். அது வந்து என்ன செய்ய முடியும்னா நம்ம டோனர் எனர்ஜி லெவலில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார் ஜெர்மானியமுக்கு வந்து 0.01 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாவே போதும், நம்மளால் டோனர் லெவலில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் பண்ணிடலாம். இப்போ என் டைப் செமிகண்டக்டர்னா என்ன, பி டைப் செமிகண்டக்டர்னா என்ன, அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டி வந்து என்ன சொல்கிறோம்னா டோனர் இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது டோனர் இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறோம்னா இது வந்து எலக்ட்ரான்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா டொனேட் பண்ணுது, அதனால் இதுக்கு பேர் வந்து டோனர் இம்ப்யூரிட்டி. அதே மாதிரி ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி வந்து என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது, அதனால் அதுக்கு பேர் வந்து அக்செப்டார் இம்ப்யூரிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ டோனர் இம்ப்யூரிட்டி டொனேட் பண்ண எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே ஒரு எனர்ஜி லெவலை க்ரியேட் பண்ணி அதில் போய் என்ன ஆகும் அரேஞ்ச் ஆகும். அந்த எனர்ஜி லெவலுக்கு பேர் தான் என்னதுன்னா டோனர் எனர்ஜி லெவல். அதே மாதிரி ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி கிரியேட் பண்ண ஹோல்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு எனர்ஜி லெவலில் போய் அரேஞ்ச் ஆகும். இந்த எனர்ஜி லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலன்ஸ் பேண்டுக்கு மேலே வந்து என்ன ஆகும்னா இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு பேர் வந்து என்னதுன்னா அக்செப்டார் எனர்ஜி லெவல் அப்படின்னு பேர். ஸோ என் டைப் செமிகண்டக்டரில் நமக்கு பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டி ஜென்ரேட் பண்ண எலக்ட்ரான்ஸ், தெர்மலி ஜென்ரேட்டட் எலக்ட்ரான்ஸ், ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால வர எலக்ட்ரான்ஸ், இது எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே கண்டக்டிவிட்டியை வந்து நமக்கு இன்டியூஸ் பண்ணுது. இப்போ என் டைப் செமிகண்டக்டரில் நமக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸாகவும் மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸாகவும் இருக்குது. இன் பி டைப் செமிகண்டக்டரில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு, மைனாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டயோட். டயோட் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ் வித் 2 terminals. It allows the current in only one direction, that is cathode to anode வந்து என்ன செய்யும்னா கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷன் பற்றி தான் படிக்க போகிறோம். நமக்கு பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் பற்றி தெரியும். ஸோ இப்போ ஒரு பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டயோட் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பி டைப் மெட்டீரியல் இருக்குது, இங்கே ஒரு என் டைப் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஜங்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷனில் நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்று டிஃப்யூஷன் கரண்ட், அதுக்கப்புறமா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எ டிப்ளீஷன் லேயர், அண்ட் தேர்ட் ஒன் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஃப்யூஷன் கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் இங்கே வந்து என் டைப் மெட்டீரியல் இருக்குது, இங்கே பி டைப் மெட்டீரியல் இருக்குது. என் டைப் மெட்டீரியலில் வந்து என்ன இருக்குன்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து என்னதுன்னா எலக்ட்ரான்ஸ், அதாவது எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸஸ் ஹோல்ஸ் இருக்குது. அப்போ அதில் வந்து ஃபியூ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறப்ப டுவர்ட்ஸ் பி டைப் வந்து என்ன செய்யும்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஹோல்ஸ் வந்து என்ன செய்யும்னா டுவர்ட்ஸ் என் டைப் வந்து என்ன செய்யும்னா மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன செய்யும்னா கிரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் என்ன செய்யும்னா இந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அக்யூமுலேட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் என் டைப் வர்றதுனால இங்கேயும் நமக்கு என்ன செய்யுதுன்னா நெகட்டிவ் அயான்ஸு கிரியேட் ஆகும். ஸோ நெகட்டிவ் அயான்ஸும் என்ன செய்யும்னா இந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்போ இந்த என் டைப் வந்து நமக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு ஒரு லேயராக. அதே மாதிரி பி சைடு வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ஒரு லேயராக வந்து என்ன செஞ்சுருக்குன்னா அக்யூமுலேட் ஆகிருக்கு.
ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப்ளீஷியன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் பி போகிறதுனால வர கரண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஃப்யூஷன் கரண்ட். அதாவது மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், இங்கே வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ். இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் அல்லனா இந்த மெஜாரிட்டி ஹோல்ஸ் வந்து இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறதுனால வர கரண்ட் வந்து என்னதுன்னா டிஃப்யூஷன் கரண்ட். அண்ட் இந்த ரீஜனுக்கு பேர் வந்து என்னதுன்னா டிப்ளீஷியன் ரீஜியன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரிஃப்ட் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்டில் நம்ம என்ன சொன்னோம்னா மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து பிஎன் ஜங்ஷனை கிராஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன இருக்குன்னா டிஃப்யூஷன் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து இந்த ஜங்ஷன்ஸை கிராஸ் பண்ணுறப்ப இந்த டிப்ளீஷன் ரீஜனில் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து என்ன செட்டப் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணோம்னா இந்த பி சைடு இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸை வந்து என்ன செய்யும்னா டுவர்ட்ஸ் என் சைடு வந்து என்ன செய்யும்னா புல் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் அயான்ஸை வந்து என்ன செய்யும்னா டுவர்ட்ஸ் த பி சைடு வந்து என்ன செய்யும்னா புல் பண்ணும். ஸோ இப்போ இதனால் வர கரண்ட் தான் நமக்கு என்னதுன்னா ட்ரிஃப்ட் கரண்ட். அப்போ ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து எதனால் நமக்கு கிடைக்குதுன்னா டியூ டு தி மூவ்மெண்ட் ஆஃப் தி மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இந்த ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதராக இருக்கும். இப்போ ட்ரிஃப்ட் கரண்ட்டோட வேல்யூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா டிஃப்யூஷன் கரண்ட்டை விட எப்படி இருக்கும்னா லெஸ் தேனாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக வந்து நமக்கு இந்த ஜங்ஷனில் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸோட ஃப்ளோ இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அதனால் ட்ரிஃப்ட் கரண்ட்டு என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ அப்போ ஒரு டைமில் பார்க்குறப்ப டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்கிறோம்னா ஈக்குலிபிரியம். அப்போ அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் நோ நெட் கரண்ட் அக்ராஸ் த ஜங்ஷன். ஸோ இது மாதிரி தான் நமக்கு என்னதுன்னா இந்த பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜங்ஷன் பொட்டன்ஷியல் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் எடுத்திருக்கோம். இங்கே வந்து என் டைப் மெட்டீரியல் இருக்குது, இங்கே பி டைப் மெட்டீரியல் இருக்குது. இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும்னா டுவர்ட்ஸ் பி சைடு மூவ் ஆகும். இங்கே இருக்கிற ஹோல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் என் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து என்ன செஞ்சிருக்குன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, இங்கே வந்து நெகட்டிவ் அயான்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன செய்யும்னா இந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் என்ன செய்யும்னா அக்யூமுலேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸால் என்ன செய்ய முடியாதுன்னா மூவ் ஆக முடியாது. அதனால் இதுக்கு பேர் வந்து இம்மொபைல் அயான்ஸ்னு பேர். இந்த இம்மொபைல் அயான்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ரீஜனை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ரீஜனை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸோட மூவ்மெண்ட்னால இங்கே வர கரண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே அந்த பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா டெவலப் பண்ணுது. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா செட்டப் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரியர் பொட்டன்ஷியல் ஆர் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போ வந்து பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சது. இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஆர் இங்கே டெவலப் ஆன இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ என்ன செய்யும்னா இங்கே இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸை வந்து என்ன செய்யும்னா பி சைடு புல் பண்ணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் என்ன செய்யும்னா என் சைடு புல் பண்ணும். ஸோ இதனால் வர கரண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா இந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ்னால என்ன ஆகிட்டே இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா ஈக்குலிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்யூஷன் கரண்ட் வந்து ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் கரண்ட்டாக இருக்கும். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஃபார் சிலிக்கனுக்கு வந்து நமக்கு வந்து பேரியர் பொட்டன்ஷியல் ஆர் ஜங்ஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 0.7 வோல்ட் இருக்குது. ஃபார் ஜெர்மானியமுக்கு வந்து 0.3 வோல்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ டயோட்னா நமக்கு என்னென்னு ஏற்கனவே படித்தோம். டயோட் இஸ் எ செமிகண்டக்டர் டிவைஸ் வித் சிங்கிள் பிஎன் ஜங்ஷன் அண்ட் 2 டெர்மினல்ஸ். பாசிட்டிவ் அண்ட் என் டைப் மெட்டீரியலை நமக்கு ஃபியூஸ் பண்ணுறப்ப தான் டயோடு கிடைக்குது. ஸோ இது வந்து 2 டெர்மினல்ஸ் இருக்குது. இது வந்து சிங்கிள் பிஎன் ஜங்ஷன். ஸோ இது வந்து டயோடோட சிம்பிள். ஸோ டயோடை வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து இருந்ததுன்னா நெகட்டிவ் சைடு. ஒரு ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஒரு லைன் சேர்ந்து தான் இருந்ததுன்னா டயோடோட சிம்பிள். ஸோ இது வந்து இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. டயோடு வந்து கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பயாசிங் எ டயோட். இங்கே வந்து நமக்கு பிஎன் ஜங்ஷன் இருக்குது, இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அட் ஈக்குலிபிரியமில் நமக்கு டிஃப்யூஷன் கரண்ட் வந்து ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் கரண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ என்ன செய்ய முடியாதுன்னா இந்த ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கறது மூலமாக இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து என்ன செய்கிறோம்னா பி சைடும், இங்கே இருக்கிற ஹோல்ஸ் வந்து என்ன செய்கிறோம்னா என் சைடும் என்ன செய்கிறோம்னா மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா பயாசிங்னு பேர். அந்த வோல்டேஜுக்கு பேர் வந்து என்னதுன்னா பயாசிங் வோல்டேஜ். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸை வந்து இந்த ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ண வைக்கிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னதுன்னா பயாசிங். ஸோ பேஸ்ட் ஆன் பயாசிங் வந்து நம்ம வந்து 2 டைப்ஸாக இதை வந்து என்ன செய்யலாம்னா பிரிக்கலாம். தட் இஸ் ஃபார்வர்ட் பயாசிங் ஆஃப் diode and second one வந்து reverse biasing of diode.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்வர்ட் பயாசிங் ஆஃப் அ டயோட். ஸோ இது வந்து டயோடோட சிம்பிள் நமக்கு தெரியும். இது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் த டயோட். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு பேட்டரி ஆர் பவர் சப்ளை எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பவர் சப்ளையோட பாசிட்டிவ், இது வந்து பவர் சப்ளையோட நெகட்டிவ். எப்போவுமே பவர் சப்ளை என்ன செய்வோம்னா 2 பேரலல் லைன்ஸை வச்சு இண்டிகேட் பண்ணுவோம். லாங்கர் லைன் வந்து பாசிட்டிவ், ஷார்ட்டர் லைன் வந்து நெகட்டிவ். இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா பவர் சப்ளையோட பாசிட்டிவை டயோடோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளையோட நெகட்டிவ் என்ன செஞ்சுருக்கோம்னா டயோடோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து நமக்கு P சைட், இது வந்து N சைட். இங்கே வந்து பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து மோர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து P சைடு வந்து இன்ஜெக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும்னா N சைடு வந்து இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து அதிகமான அளவு கரண்ட் வந்து என்ன செய்யும்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனை கிராஸ் பண்ணும். இந்த அதிகமான கரண்ட்னால டிப்ளீஷன் ரீஜனோட விட்டு வந்து நமக்கு குறைஞ்சி இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா லார்ஜர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இதுக்கு பேர் தான் இருந்ததுன்னா ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ இப்போ ஃபார்வர்டு பயாசிங் ஆஃப் டயோட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபார்வர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோடோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு பவர் சப்ளை இருக்குது. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு அம்மீட்டர் இருக்குது. ஸோ இதாக வந்து அம்மீட்டர். ஸோ இங்கே வந்து நமக்கு டயோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டயோடு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து டயோடோட பாசிட்டிவ், இது டயோடோட நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த டயோடுக்கு பேரலாக என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஃபார்வர்டு பயாசிங் சர்க்யூட்டு. ஸோ இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா டயோடோட பாசிட்டிவ் ஆஃப் த பேட்டரியோடையும் டயோடோட நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆஃப் த பேட்டரியோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டயோடுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை வந்து VFன்னு எடுத்துக்கிறோம். அது வந்து ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து இந்த வோல்ட்மீட்டர்லேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஃபார்வர்டு பயாஸ் கரண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபார்வர்டு பயாஸ் கரண்ட்டை வந்து இந்த அம்மீட்டர்லேருந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜுக்கும் இந்த கரண்ட்டுக்கு இடையில தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த கிராஃப் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கிராஃபோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் VF எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் IF எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறப்ப கரண்ட்டோட வேல்யூ வந்து ஒரு செட்டன் வோல்டேஜ் வேல்யூ வரைக்கும் எப்படி இருக்குன்னா நமக்கு இங்கே 0வாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருக்குன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து பொட்டன்ஷியல் பேரியர் வோல்டேஜை விட என்ன செய்யணும்னா அதிகமாக இருக்கணும். ஸோ எப்போ பொட்டன்ஷியல் பேரியரோட வோல்டேஜை ஓவர் கம் பண்ணுதோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு இந்த கர்வ் கிடைக்குது. ஸோ அந்த வோல்டேஜ் வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே என்ன இருக்காதுன்னா கண்டக்டிவிட்டி இருக்காது, அதாவது கரண்ட் வந்து 0வாக இருக்குது. த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆர் நீ வோல்டேஜ் வந்து எப்போ எக்ஸீட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ வோல்டேஜ் ஆர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் ஆர் கட்-இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டயோடுக்கும் என்ன செய்யணும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மானியமுக்கு பார்க்குறப்ப நமக்கு கட் ஆஃப் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 0.3 இருக்குது, சிலிக்கனுக்கு வந்து 0.7 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ நமக்கு அப்ளைடு வோல்டேஜ் வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜோட லெஸராக இருக்கும் அப்போ கரண்ட் வந்து என்ன சொல்லணும்னா 0வாக இருக்குது, நெக்லிஜிபிளாக இருக்குது. ஸோ அப்ளைடு வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தேன் தி த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜாக இருக்கிறப்ப நமக்கு வந்து இங்கே கரண்ட் கிடச்சிருக்கு. இந்த கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு எக்ஸ்பொனன்ஷியல் கர்வாக இருக்குது. இதே இது நம்ம ஓம்ஸ் லாவில் பார்க்குறப்ப நமக்கு வந்து கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா லீனியராக இருக்கும். இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜுக்கு தான் கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து ஓம்ஸ் லா படி பார்த்தோம்னா நமக்கு கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இதிலேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா R = V/I கிடைக்கும். பட் ஃபார்வர்டு பயாசிங் ஆஃப் டயோடில் வந்து நமக்கு கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா நான் லீனியராக இருக்குது. இங்கே நம்ம வந்து ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னா ரேஷியோ ஆஃப் ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ் டு ஸ்மால் சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ ஸோ ஃபார்வர்டு பயாசிங் அப்போ டயோடு வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு கண்டக்டர் மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. எப்போ வந்து அப்ளைடு வோல்டேஜ் வந்து லெஸ் தேன் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜாக இருக்கோ அப்போ வந்து கரண்ட் வந்து 0வாக இருக்குது. அப்ளைடு வோல்டேஜ் வந்து கிரேட்டர் தேன் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜாக இருக்கிறப்ப கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தேர்ட் கேஸில் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப லார்ஜர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ டியூ டு லார்ஜர் கரண்ட்னால ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ டயோடு என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். அந்த வோல்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோம்னா பிரேக் டவுன் ஆஃப் த டயோட். அப்போ டயோடை வந்து எப்போவுமே சேஃபாக வந்து என்ன செய்யணும்னா த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அண்ட் பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு இடையில தான் நம்ம என்ன செய்கிறோம்னா ஆப்ரேட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஃபார்வர்டு பயாசிங்னா என்னென்னு தெரியும், ஃபார்வர்டு பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் படித்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ் படிக்க போகிறோம். ஸோ இன் ரிவர்ஸ் பயாஸில் நமக்கு வந்து டயோடோட பாசிட்டிவை நம்ம பேட்டரியோட நெகட்டிவோடையோ
டயோடோட நெகட்டிவை வந்து பேட்டரியோட பாசிட்டிவோடய கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நமக்கு பி டைப் மெட்டீரியல் இருக்குது, இங்கே என் டைப் மெட்டீரியல் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ். எப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஹோல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இட் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் நெகட்டிவ் டெர்மினல். அதே மாதிரி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் பாசிட்டிவ் டெர்மினல். அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் இம்மொபைல் அயான்ஸ் வந்து அதிகமாகுது. இந்த இம்மொபைல் அயான்ஸோட நம்பர் அதிகமாகிறதுனால டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து அதிகமாகுது. இதை தான் என்ன சொல்கிறோம்னா வைடனிங் ஆஃப் தி டிப்ளீஷன் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் வந்து விட்த்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஹோல்ஸால் என்ன செய்ய முடியாதுன்னா டுவர்ட்ஸ் என் வந்து மூவ் ஆக முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து என்ன செய்ய முடியாதுன்னா டுவர்ட்ஸ் வந்து பி வந்து மூவ் ஆக முடியாது. ஏன்னா இங்கே வந்து லார்ஜர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டெவலப் ஆயிரும். ஸோ அதனால் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸால் என்ன செய்ய முடியாதுன்னா ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ண முடியாது. அப்போ டிஃப்யூஷன் கரண்ட் வந்து என்ன ஆயிரும்னா ஜீரோவாயிருது. பட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து ஜீரோ ஆனால் கூட நமக்கு வந்து ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ட்ரிஃப்ட் கரண்ட் இருக்கும். ஏன்னா ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து டியூ டு தி மைனாரிட்டி கேரியர்ஸ். இப்போ ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் அப்ளைடு வோல்டேஜ். பட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி தெர்மலி ஜென்ரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ என் டைப்பாக இருந்தால் அதில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸு, இது பி டைப்பாக இருந்ததுன்னா நமக்கு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸு. ஸோ அப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிறதுக்கு ஸ்மாலர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தாவே போதும். அதால் என்ன செய்ய முடியும்னா ஜங்ஷனை கிராஸ் பண்ண முடியும். இப்போ இன் கேஸ் ஆஃப் சிலிக்கனில் நமக்கு இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து எவ்ரி 10 degrees ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம வந்து ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டயோடு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அம்மீட்டர் இருக்குது, டயோடு இருக்குது, இங்கே அதுக்கப்புறம் வோல்டிமீட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டயோடோட நெகட்டிவை வந்து பேட்டரியோட பாசிட்டிவோடையும் டயோடோட பாசிட்டிவை வந்து பேட்டரியோட நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன் இருக்கிறப்ப நமக்கு டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்னா கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட், அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு பேர். இந்த ரிவர்ஸ் கரண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ். இப்போ இதான் வந்து என்னதுன்னா நமக்கு ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வு. ஸோ இங்கே ரிவர்ஸ் வோல்டேஜ் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் ரிவர்ஸ் கரண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இனிஷியலாக வந்து என்ன இருக்குன்னா நமக்கு கரண்ட் வந்து ஜீரோவாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இங்கே வோல்டேஜோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் கூட நமக்கு கரண்ட்டோட வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதனால தான் இங்கே என்ன சொன்னோம்னா இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்குது. ஒரு செர்டன் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த வோல்டேஜ் தான் என்ன சொல்கிறோம்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ரிவர்ஸ் கரண்ட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மாலராக தான் இருக்குது. இந்த கிராஃபில் நம்ம என்ன காமிச்சிருக்கோம்னா ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் ரெண்டு கிராஃபை என்ன செஞ்சுருக்கோம்னா கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதான் வந்து என்னதுன்னா VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டயோடு, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயஸிங். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐடியல் டயோடில் பார்க்குறப்ப ஐடியல் டயோடு வந்து ஃபார்வர்டு பயாசிங் கண்டிஷனில் கண்டக்டராகவும் ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் இன்சுலேட்டராகவும் ஆக்ட் பண்ணுது. ஏன்னா அதோட ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாகவும் பேரியர் பொட்டன்ஷியல் வந்து நெக்லிஜிபிளாகவும் இருக்குது. பிரேக்டவுன் மெக்கானிசம், ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோடு பார்த்தோம். இன் ரிவர்ஸ் பயாஸில் நம்ம என்ன சொன்னோம்னா ரிவர்ஸ் கரண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ரிவர்ஸ் வோல்டேஜ். இது வரைக்கும்னா ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா கரண்ட்டில் வந்து ஷார்ப் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த வோல்டேஜ் நம்ம என்ன சொன்னோம்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னோம். இந்த பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறமா என்ன ஆயிரும்னா டயோடு வந்து என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ இது நம்ம ஸ்பெஷலி டிசைன்டு ஜீனோ டயோடில் பார்க்குறப்ப நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பிரேக் டவுன் ரீஜன்லையும் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆஃப் ஜீனோ டயோட்னால இது வந்து வோல்டேஜ் ரெகுலேஷனில் வந்து என்ன செய்யுதுன்னா யூஸ் ஆகுது. இங்கே வந்து பிரேக் டவுன் மெக்கானிசம் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஜீனர் பிரேக் டவுன் மெக்கானிசம், அனதர் ஒன்று வந்து அவலான்ச் பிரேக் டவுன் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜெனார் பிரேக் டவுன் மெக்கானிசம். ஜெனார் டயோடுக்கும் ஆர்டினரி டயோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனார் டயோடு வந்து என்னதுன்னா ஹெவிலி டோப்டு டயோடு. இப்போ இதான் வந்து என்னதுன்னா ஒரு ஜெனார் டயோட். ஸோ இதில் வந்து இந்த பிளாக் கலர் ரிங் வந்து என்ன செய்யணும் நெகட்டிவை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம ஹெவிலி டோப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஹெவிலி டோப்டுனா என்ன அர்த்தம்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பென்டாவேலண்ட் ஆர் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியோட அளவு வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பி டைப்பில் பார்த்தோம்னா மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும்,
என் டைப்பில் பார்க்குறப்ப நமக்கு மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெவிலி டோப்டு ஜெனர் டயோடில் பார்த்தோம்னா டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நேரோவாக இருக்கும். இந்த ஜெனர் பிரேக் டவுன் மெக்கானிசமை நம்ம வந்து ஃபார்வர்டு பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் கர்வ்லேருந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஃபார்வர்டு பயாசிங் கர்வ் இருக்குது. ஃபார்வர்டு பயாசிங் கர்வ் பார்த்தோம்னா நார்மல் டயோடுக்கும் ஜெனர் டயோடுக்கும் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் ரிவர்ஸ் பயாசிங்கில் தான் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டயோடை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ரிவர்ஸ் வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரிவர்ஸ் வோல்டேஜை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப கரண்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸ்மாலர் கரண்ட் இருக்குது, பட் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஆனால் எப்போ அது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜை ரீச் ஆகுதோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹையர் கரண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஹையர் கரண்ட் வந்து எதனால் வந்திருக்கு அதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன சொன்னோம்னா டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து எப்படி இருக்குன்னா நேரோவாக இருக்குது. அப்போ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இதை கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே டியூ டு த மைனாரிட்டி கேரியர்னால் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்னா கரண்ட் இருக்கும். பட் இங்கே நமக்கு பி டைப் அண்ட் என் டைப்பில் வந்து எக்ஸஸ் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷனில் பிரேக் டவுன் வோல்டேஜை விட்டு கிராஸ் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆகுதுன்னா ஹையர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா செட்டப் ஆகுது. அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்னா 3 × 10⁷ V/m இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஹையர் கரண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அது நியர்பையில் இருக்கிற ஆட்டம்ஸில் இருக்கிற கோவேலன்ட் பாண்டையும் என்ன செஞ்சிருதுன்னா பிரேக் பண்ணிடுது. ஸோ கோவேலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ நமக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால தான் நமக்கு இங்கே வந்து இந்த ரீஜனில் வந்து ஹெவியர் கரண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ த ப்ராசஸ் ஆஃப் எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டியூ டு த ரப்ச்சர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இன் த lattice due to the strong electric field is known as the internal field emission or field ionization. ஜெனர் பிரேக் டவுன் மெக்கானிசம் படித்தோம். அடுத்து வந்து அவலாஞ்ச் பிரேக் டவுன் மெக்கானிசம் படிக்கலாம். அவலாஞ்ச் பிரேக் டவுன் மெக்கானிசம் வந்து அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி கொலிஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் வித் த நியர்பை ஆட்டம்ஸ். அவலாஞ்ச் பிரேக் டவுன் மெக்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் வந்து அவலாஞ்ச் டயோட். அவலாஞ்ச் டயோடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லைட்லி டோப்டு டயோடு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை லைட்லி டோப்டு டயோடு அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் வந்து ஃபியூயர் நம்பர் ஆஃப் டோபண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக தான் இருக்குது. டிப்ளீஷன் ரீஜனோட விட்த்து பார்த்தோம்னா இங்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப வைடராகவும் இருக்குது. அதே மாதிரியே நமக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனில் ரொம்ப எப்படி இருக்கும்னா கம்மியாக தான் இருக்குது. எதோட கம்பேர் பண்ணுறப்பன்னா நமக்கு ஜெனடோடில் கம்பேர் பண்ணுறப்ப இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு தெர்மலி ஜென்ரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால தான் நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா கொலிஷன் நடக்குது. அட் ரிவர்ஸ் பேசிக் கண்டிஷனில் இந்த அவலாஞ்ச் டயோடை கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த தெர்மலி ஜென்ரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் பி டைப் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என் டைப் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கும்னா ஹோல்ஸ் இருக்கும். இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா லாட்டிஸ் ஆட்டம்ஸோட என்ன ஆகுதுன்னா கொலைட் ஆகுது. ஸோ இந்த கொலிஷனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே கோவேலன்ட் பாண்டிங் பிரேக் ஆகி நமக்கு எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த கரண்ட்னால தான் என்ன இருக்குன்னா ஆஃப்டர் த பிரேக் டவுன் வோல்டேஜ் நமக்கு லார்ஜர் கரண்ட் இருக்குது இன் அவலாஞ்ச் டயோட். இதை தான் என்ன சொல்கிறோம்னா அவலாஞ்ச் பிரேக் டவுன் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம ஜெனோடைடு பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜெனோடைடு வந்து ஒரு ஹெவிலி டோப்டு சிலிக்கன் டயோட் அண்ட் இட் ஷுட் பி ஆப்ரேட்டட் இன் தி பிரேக் டவுன் ரீஜியன். இதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 2 வோல்ட்லேருந்து 1000 வோல்ட் வரை இருக்குது. ஜெனோடைடோட சிம்பிள்க்கும் ஆர்டினரி டயோடோட சிம்பிள்க்கும் பார்த்தோம்னா ஆர்டினரி டயோடில் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கும். ஆனால் ஜெனோடைடில் வந்து என்ன இருக்குன்னா இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா லெட்டர் ஜி மாதிரியா இருக்குது. இந்த ஜெனர் பிரேக் டவுன் மெக்கானிசம் எப்படி அக்கர் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. டியூ டு த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா கோவேலன்ட் பாண்டிங் பிரேக்கப் ஆகி ஜெனர் பிரேக் டவுன் மெக்கானிசம் வந்து இங்கே அக்கர் ஆகுது. இது வந்து ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷனில் தான் நடக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு லார்ஜர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜெனர் டயோடு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு பேட்டரி ஆர் பவர் சப்ளை இருக்குது. இந்த பவர் சப்ளையோட பாசிட்டிவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அம்மீட்டர் மூலமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ஜெனர் டயோடோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பவர் சப்ளையோட நெகட்டிவ் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா டயோடோட நெகட்டிவோட என்ன செஞ்சுருக்கோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து ஃபார்வர்டு பயாசிங் கண்டிஷனில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாசிங் பண்ணுறப்ப நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஜஸ்ட் பொலாரிட்டி ஆஃப் த டயோட்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா நெகட்டிவாக வந்து பாசிட்டிவ் ஆஃப் த பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் த சப்ளையை வந்து பாசிட்டிவ் ஆஃப் த டயோடோட கனெக்ட். ஸோ இதை வந்து நமக்கு என்னதுன்னா ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன்.
இன் ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ஒன்று வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஐசி மினிமம், தட் இஸ் த கரண்ட் டு சஸ்டைன் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஐசி மேக்ஸிமம், தட் இஸ் த கரண்ட் லிமிட்டட் பை மேக்ஸிமம் பவர் டிசிபியேஷன். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டரை பார்க்கலாம். இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேலிப்ரேஷன் ஆஃப் வோல்டேஜஸ்லையும் ஜெனரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜெனரேட்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜை மோஸ்ட் ஆஃப் த சர்க்கியூட்டில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக யூஸ் பண்ணுறோம். அதனால் கேஜெட்ஸில் வந்து எக்ஸசிவ் வோல்டேஜ் இருந்தால் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ அதை டேமேஜஸ்லேருந்து சேவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஜெனரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டர் அஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்க்க போகிறோம். இதான் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட். இங்கே வந்து ஜெனரேட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஜெனரேட்டர் வந்து ஆல்வேஸ் ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷனில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆர்எஸ்ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம்னா கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டாரை ஜெனரேட்டரோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர்எல் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜெனரேட்டரோட பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இதான் வந்து நமக்கு வந்து பவர் சப்ளை. இங்கே தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆஃப் த டயோடோட கனெக்ட் ஆகிருக்கு. நெகட்டிவ் ஆஃப் த சப்ளை வந்து பாசிட்டிவ் ஆஃப் த டயோடோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ரிவர்ஸ் பேசிங் கண்டிஷனில் இருக்குது. இங்கே இன்புட் என்ன கொடுக்குறோம்னா ஃப்ளக்சுவேட்டிங் டிசி இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக இருக்கும். இப்போ ஜெனரேட்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் என்னவோ அதுதான் நமக்கு வந்து என்னவா இருக்கும்னா அவுட்புட் வோல்டேஜாக கிடைக்கும். Therefore, output voltage is maintained constant as long as the input voltage VI is greater than the breakdown voltage VZ. இப்போ ஒர்க்கிங் ஆஃப் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட் வோல்டேஜ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 15 வோல்டேஜ் கொடுக்குறேன். நமக்கு வந்து ஜெனரேட்டரோட பிரேக் டவுன் வோல்டேஜ் நம்ம 5ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஜெனரேட்டர் வந்து எப்படி இருக்கும்னா 5 வோல்ட் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் வந்து 10 இருக்கும். எப்போவுமே 2 காம்பனன்ட்ஸை வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணுறப்போ வோல்டேஜ் அக்ராஸ் த காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். அப்போ இங்கே 5 வோல்ட் இருந்ததுன்னா ஆர்எல்க்கு அக்ராஸும் நமக்கு என்ன இருக்கும்னா 5 வோல்டேஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் 7 வோல்ட் கொடுக்குறேன்னு எடுத்துக்கலாம். ஸோ 7 வோல்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஜெனரேட்டர் வந்து 5 வோல்ட் மறுபடியும். ஆனால் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ஆர்எஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ 2 வோல்ட் தான் இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக இங்கே வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்ராஸ் த ஆர்எஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு எப்போவுமே வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் விசி வந்து எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் நமக்கு எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்கியூட்டில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் த இன்புட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிடுது. ஸோ அதனால தான் நமக்கு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எல் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து ஜெனரேட்டர் வந்து எப்படி ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பிஎன் ஜங்ஷன்னா என்ன, பிஎன் ஜங்ஷன் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் நார்மல் டயோட் அண்ட் ஜெனரேட்டரோட ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஜெனரேட்டரோட அப்ளிகேஷன்ஸில் அது எப்படி வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.